எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சூப்பரான கதையோட பேரு கால் தடங்கள் இல்லாத காலடிகள். ரொம்பவே சுவாரஸ்யமான கதை. வாங்க உள்ள போலாம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு மனுஷனால உண்மையிலேயே கண்ணுக்கு தெரியாம போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஒரு கேள்விய சுத்திதான் நம்மளோட முழு கதையுமே நகரப்போகுது. இது ஒரு விஞ்ஞானியோட கதை. அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு தெரியுமா? தன்னை எப்படி கண்ணுக்கு தெரியாம ஆக்கிக்கிறதுன்னு. ஆனா அந்த அபாரமான சக்திய அவர் நல்லதுக்கு யூஸ் பண்ணினாரா இல்ல கெட்டதுக்கா? இதுதான் இந்த கதையோட பெரிய கேள்வியே. ஓகே, இப்போ கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். கால் தடங்களின் மர்மம். இதிலிருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. கற்பனை பண்ணி பாருங்க, லண்டன்ல ஒரு பிஸியான தெரு. அங்க 2 சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ஆச்சரியமான விஷயத்த பாக்குறாங்க. யாருமே இல்லாத இடத்துல காத்திலிருந்து திடீர்னு சேத்துல 2 கால் தடம் மட்டும் புதுசா பதியுது. ஒன்னு அப்புறம் இன்னொன்னு. அந்த பசங்களுக்கு ஒரே ஆர்வம். அந்த மர்மமான கால் தடங்களை பின்தொடர்ந்து ஓடுறாங்க. அந்த தடங்கள் முதல்ல ஒரு வீட்டு படிக்கட்டுல ஆரம்பிக்குது, அப்புறம் தெருவுல இறங்கி நடக்குது. அவங்க பின்னாடியே போக போக அந்த தடம் கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சு கடைசியில முழுசா காத்துல கரைஞ்ச மாதிரி மறைஞ்சே போயிடுது. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பம். சரி, இப்போ அந்த மர்மமான கால் தடங்களுக்கு பின்னாடி இருந்தது யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த கால் தடங்களுக்கு காரணம் கிரிஃபின். அவர் ஒரு பிரில்லியன்ட் சயின்டிஸ்ட். மனித உடலை ஒரு கண்ணாடி மாதிரி எப்படி டிரான்ஸ்பரண்டா மாத்துறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா எவ்ளோ புத்திசாலியோ அவ்ளோ சட்டத்தை மதிக்காத ஒரு ஆள். அவரோட வாழ்க்கை எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னா, பல வருஷமா ரிசர்ச் பண்ணி சில அரிய மருந்துகளை குடிச்சு தன்னோட உடலை கண்ணாடி மாதிரி மாத்திக்கிட்டார். ஆனா பாருங்க, அவரோட லேண்ட்லார்ட் அவரை காலி பண்ண சொன்னதும் கோபத்துல அவர் வீட்டுக்கே தீ வச்சிட்டார். அங்கிருந்து தப்பிக்கணும்னா கண்ணுக்கு தெரியாம போகணும். அதுக்கு அவர் தன்னோட துணிகளை எல்லாம் கழட்ட வேண்டியிருந்தது. அதனாலதான் இப்போ அவர் லண்டன் தெருக்கள்ல ட்ரெஸ் இல்லாம காசு இல்லாம கண்ணுக்கு தெரியாத ஒரு நாடோடியா சுத்திட்டு இருக்கார். அடுத்து என்ன ஆகுது? லண்டன் நகரத்துல உயிர் பிழைக்கிறதுக்காக கிரிஃபின் என்னெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ அவருக்கு முன்னாடி இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அது நடுக்குளிர்காலம். லண்டன்ல குளிர் உடம்ப உறைய வைக்குது. ஆனா அவர்கிட்ட போட்டுக்க ஒரு துணி கூட இல்ல. ஏன்னா கண்ணுக்கு தெரியாம இருக்கணும்னா அவர் ட்ரெஸ் இல்லாம தான் இருக்கணும். என்ன ஒரு நிலைமை பாருங்க. குளிர சுத்தமா தாங்க முடியல. அதனால ராத்திரியோட ராத்திரியா ஒரு பெரிய துணிக்கடைக்குள்ள புகுந்துடுறார். அங்கிருந்த சூடான ட்ரெஸ்ஸு, கோட்டு, தொப்பி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு கடையில இருந்த நல்ல சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு அங்கிருந்த மெத்தைகள் மேல ஹாயா தூங்கிடுறார். ஆனா அடுத்த நாள் காலையில கடை ஊழியர்கள் வர்ற சத்தம் கேட்டு அலறி அடிச்சு எந்திரிக்கிறார். அவங்க கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு போட்டிருந்த எல்லா துணியும் மறுபடியும் வேக வேகமா கழட்டி போட்டுட்டு திரும்பவும் கண்ணுக்கு தெரியாதவனா அந்த குளிர்ல ஓட ஆரம்பிக்கிறார். சும்மா கண்ணுக்கு தெரியாம இருந்தா மட்டும் பத்தாது, ஒரு அடையாளம் வேணும். அதனால அவர் ஒரு தியேட்டர் சாமான் விக்கிற கடைக்கு போறார். அங்கிருந்த கடைக்காரரை அடிச்சு போட்டு பணத்தை திருடிட்டு முகத்தை சுத்தி பேண்டேஜ், ஒரு கருப்பு கண்ணாடி, பெரிய மீசி, ஒரு போலி மூக்கு, இப்படி ஒரு விசித்திரமான வேஷத்தை உருவாக்கிக்கிறார். இப்போ கதைக்களம் மாறுது. லண்டன்ல இருந்து ஐப்பிங்னு ஒரு அமைதியான கிராமத்துக்கு போறோம். ஆனா அங்கதான் குழப்பம் இன்னும் அதிகமாக போகுது. லண்டன் கூட்டத்திலிருந்து தப்பிச்சு ஐப்பிங் கிராமத்துல இருக்கிற ஒரு சத்திரத்துல ரூம் எடுத்து தங்குறார். ஆனா அந்த சத்திரத்தோட ஓனர் மிஸ்ஸஸ் ஹால் கிட்ட ரொம்ப எரிச்சலாவும் விசித்திரமாவும் நடந்துக்கிறார். யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறார். கொஞ்ச நாள் போகுது. அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பாதிரியார் வீட்ல ஒரு மர்மமான திருட்டு நடக்குது. யாருமே இல்லாத ஒரு ரூம்ல மேஜையில இருந்த பணம் மட்டும் காணாம போயிடுது. ஊர்ல எல்லாருமே இத ஒரு விசித்திரமான சம்பவம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில மிஸ்ஸஸ் ஹால் கிரிஃபினோட ரூம் கதவை திறந்திருக்கிறத பாக்குறாங்க. சரி, என்னன்னு உள்ள எட்டி பார்த்தா ரூம்ல யாருமே இல்ல. ஆனா அவர் முகத்துல சுத்தி இருந்த பேண்டேஜ் எல்லாம் கழண்டு கட்டில கிடக்குது. அவங்க உள்ள போன அடுத்த செகண்ட் திடீர்னு அங்கிருந்த ஒரு தொப்பி காத்துல பறந்து வந்து அவன முகத்துல வேகமா அடிக்குது. அப்புறம் ஒரு சேருக்கு உயிர் வந்த மாதிரி அது இவங்களையும் இவங்க கணவரையும் ரூமை விட்டு வெளியே தள்ளுது. 2 பேரும் பயத்துல வெளியே ஓடுனதும் கதவு தானா டமார்னு சாத்திக்குது. இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். தலையில்லாத மனிதன் கிரிஃபினோட ரகசியம் இப்போ உடைய போகுது. இந்த பாதிரியார் வீட்டு திருட்டுக்கும் ரூம்ல நடந்த மர்மமான சம்பவங்களுக்கும் கிரிஃபின் தான் காரணம்னு மிஸ்ஸஸ் ஹாலுக்கு சந்தேகம் வருது. நேரா அவர்கிட்ட போய், பூட்டுன ரூமுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கோபமா கேக்குறாங்க. இந்த கேள்விய கேட்டதும் கிரிஃபினுக்கு கோபம் தலைக்கேறுது. நான் யாரு, என்னான்னு உனக்கு புரியலையா? ரொம்ப நல்லது, நானே உனக்கு காட்டுறேன் அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துறார்.
இப்போதான் அந்த பயங்கரமான உண்மை வெளிவரப் போகுது. அடுத்த செகண்டே அவர் தன் முகத்துல இருந்த பேண்டேஜ், கண்ணாடி, போலி மூக்கு எல்லாத்தையும் ஒன்னொன்னா கழட்டி எறியறார். அங்கிருந்த மக்கள் எல்லாம் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருந்தது ஒரு தலையில்லாத மனிதன். கரெக்டா அந்த நேரத்துல கான்ஸ்டபிள் ஜாஃபர்ஸ் அங்க வர்றார். தலையில்லாத ஒருத்தரையா அரெஸ்ட் பண்ணணும்னு அவரும் ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறார். ஆனா தன்னோட கடமைய செய்ய முயற்சி பண்றார். ஆனா கிரிஃபின் என்ன பண்றார்? தன்னோட சட்டையும் பேண்ட்டையும் கழட்ட கழட்ட அவர் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணுக்கு தெரியாம போக ஆரம்பிக்கிறார். கடைசியா அந்த கான்ஸ்டபிள ஒரே அடியில அடிச்சு மயக்கமடைய செஞ்சுட்டு கிரிஃபின் அங்கிருந்து தப்பிச்சிடுறார். முழுசா கண்ணுக்கு தெரியாம போனவரை எங்க போய் தேடுறதுன்னு யாருக்குமே தெரியல. அவர் என்ன ஆனார்ன்றது ஒரு பெரிய மர்மமாவே முடிஞ்சிடுது. சரி, கதை முடிஞ்சது. ஆனா உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒருவேளை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம போற சக்தி கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? கிரிஃபின் மாதிரி அது உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்துவீங்களா, இல்ல நல்லதுக்கு பயன்படுத்துவீங்களா? இந்த மாதிரி ஒரு சக்தி வந்தா அதோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.